ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கருவேப்பிலை, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், நாட்டு தக்காளி 5 நாட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே குருமா பொடி ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சேனலில். அந்த குருமா பொடியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த தக்காளி குருமா சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.